வணக்கம் சார். ம். சார், அம்மன் கோயில் பக்கத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஆமா தெரியும். அவங்க பேரு சுமதி. என்னோட சொந்தக்காரங்க தான். எப்படி சொந்தம்? என் மதினியோட அம்மா சார். பாவம், கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு காரன் வேகமா வந்து இடிச்சுட்டு போயிட்டான் சார். இப்ப எங்க அவங்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க சார். எப்படி இருக்காங்க? இன்னும் எதுவும் தெரியல சார். பலமா அடிபட்டு இருக்கு. ஸ்டேஷன்ல இருந்து கம்ப்ளைண்ட் காப்பி வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஏப்பா சகாயம், சார். இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கிட்டு ஒரு காப்பி கொடுத்து அனுப்பிவிடு. ஓகே சார். சார், ம். இவன் என் ஃப்ரெண்டு. இவன் தான் ஸ்பாட்ல இருந்தான். அந்த காரை இவன் பார்த்திருக்கான் சார். அதை வச்சு இடிச்சவனை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணுங்க சார். அதுக்கான அவசியம்லாம் இல்ல. என்ன சார் இப்படி பேசுறீங்க? இடிச்சிட்டு நிக்காம போயிருக்கான் சார். அங்க நிக்காம போயிட்டு இங்க வந்து சரண்டர் ஆயிட்டான். சரண் அணைச்சிட்டானா? அவன் தண்ணி அடிச்சிட்டு ஓட்டிட்டு வந்திருக்கான். ஒரு குழந்தை குறுக்க வந்திருக்கு. அதை காப்பாத்தா அந்த அம்மா வந்திருக்காங்க. போதில அதை கவனிக்காம அடிச்சு தூக்கிட்டு போயிட்டான். சார், யார் சார்? அவன் எங்க சார் இருக்கான்? அதோ அங்க உட்கார்ந்திருக்கான் பாரு. ஏய், யோ, தண்ணியை போட்டு அடிக்கிறியா? வண்டியை பாஸ் பண்ண வரியா? ஏய், புடிங்க அவனை. சார், விடுங்க. வான்னு சொல்லுங்க. அமைதியா இருங்க. சொன்னா கேளியா? விடு, அமைதியா இரு. வா, ஆமாப்ல, வாயா. அமைதியா இரு. ஏய், என்னடா ஸ்டேஷனுக்குள்ள வந்து கை நீட்டிக்கிட்டு இருக்க? இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது சார். அதான் அவன் சரண்டர் ஆயிட்டான்ல. நீ அவனை அடிச்சு அவன் செத்து போயிட்டா யாரையா பதில் சொல்றது? நீ கம்ப்ளைண்ட் தானே கொடுக்க வந்த? அந்த வேலையை மட்டும் பாத்துட்டு போ. யோ சார். இவங்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு ஒரு காப்பியை கொடுத்து அனுப்பு. ஓகே சார். மாப்ள, வாயா, கம்ப்ளைண்ட் காப்பி வாங்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொடுப்போம். அதாயா இப்ப முக்கியம். ஆபரேஷன் முடிஞ்சது. உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்ல. ஆனா தலையில பலமா அடிபட்டிருக்கு. சோ பிரெயின் ஸ்டீம் டேமேஜ் ஆயிருக்கு. அதனால இப்ப அவங்க சுயநினைவை இழந்துட்டாங்க. ஐயோ டாக்டர், என்ன சொல்றீங்க? எஸ், இப்ப அவங்க கோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க. ஐயோ அம்மா, ஐயோ அழாதக்கா, ப்ளீஸ் சொல்லுங்க. அழாதக்கா. மீனாட்சி, நீங்க பயப்படாதீங்க, ஒன்னும் ஆகாது. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். டாக்டர், எப்போ உங்களுக்கு கான்சியஸ் வரும்? இப்ப எதுவும் சொல்ல முடியாது. ஐயோ, பிரெயின் செல்ஸ் ஹெவியா பாதிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான் ரெக்கவர் ஆகும். ஐயோ, சோ எப்ப கான்சியஸ் வரும்னு சரியா சொல்ல முடியாது. 1 வீக் ஆகலாம், இல்ல 1 மந்த் ஆகலாம், அதுக்கு மேல கூட ஆகலாம். அப்போ இவ அது வரைக்கும் நம்ம கண்ட்ரோல் தான். டாக்டர், என்ன இப்படி சொல்றீங்க? ஏதாவது பண்ணி அவங்களுக்கு கான்சியஸ் வர வைங்க. சார், நாங்க ட்ரை பண்ணிட்டோம் சார். அவங்களுக்கு கான்சியஸ் வர வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல்லே வச்சு பாத்துரலாம், இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுன்னா போகலாம். அது உங்க விருப்பம் தான். அங்கேயும் நல்ல ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. டாக்டர், வேற எதுவுமே பண்ண முடியாதா? லுக், அவங்க சரியாகவே மாட்டாங்கன்னு சொல்லல. கண்டிப்பா கான்சியஸ் வரும். ஆனா அது எப்பன்னு தெரியாது. டாக்டர், வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தா சொல்லுங்க. இங்க இல்லைனாலும் நான் பிரான்ஸுக்கு கூட்டு போறேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை கோடியானாலும் பரவாயில்ல. இப்போதைக்கு வேற ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்ல சார். கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்களுக்கு நினைவு திரும்பும். மீனாட்சி, நீங்க பயப்படாதீங்க. ஆன்ட்டி சரியாகிற வரைக்கும் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். டாக்டர், இங்கேயே வச்சு பாத்துக்கோங்க. எவ்வளவு செலவாகும் சொல்லுங்க. பர் டே 2 lakhs வரைக்கும் ஆகும். 2 lakhs? ஐயோ டாக்டர், 2 லட்சம் அவ்வளோ காசா? என்னால அவ்வளோலாம் செலவு பண்ண முடியாது டாக்டர். மீனாட்சி, நீங்க கவலைப்படாதீங்க. டாக்டர், 2 லட்சம் இல்ல,
2 கோடி ஆனாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். மீனாட்சி சீக்கிரமா வந்துட்டியா? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மாப்பிளத்து கூட காஃபி டிஃபன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ சாப்பிடு. ஏய் என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க? ஏன் டென்ஷன் ஆகுற? கவனிக்கல. என்னது? 50 lakhs செக் இது. அது மேல போய் டீ ஃபிளாஸ்க் வச்சிருக்க. இங்க பாரு, கரை பட்டிருக்கு. சாரி மீனாட்சி, நான் டேபிள்ல என்ன இருக்குன்னு பார்க்கல. அத கூட உன்னால பார்க்க முடியாதா? இல்ல, லேசா தானே கரப்பட்டிருக்கு. செக் செல்லும். சரி வா சாப்பிடு. எனக்கு பசிக்கல. ஏய், அது எப்படி பசிக்காம இருக்கும்? டைம் என்ன ஆகுது? நீ இப்படியே இருப்பியா? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். டாக்டர் செக்கப் வரேன்னு சொல்லிருக்காரு. நீ வெளியேறு. டாக்டர் வரதுக்கு முன்னாடி சாப்பிட்டுரு. நீ ஆபீஸ்க்கு போகணும்ல. நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ வெளியேறு. சரி, ஏதாவது வேணும்னா கூப்பிட்டு. நான் வெளியே தான் இருக்கேன்.